ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம்னா ஸ்பைடர்மேனோட ரீசெண்டாக வெளியாகுனது. அதோட ஃபுல் நேம் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. மார்வல் ஃபேனா அப்படி இப்படியா கேட்டால் இல்லை, நான் பிடிக்கும். நான் வந்து டிசியும் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, மார்வல் எல்லா படமும் பார்த்துட்டேன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த சின்ன வயசுல நம்ம இந்த அயர்ன் மேன் எல்லா படம் பார்த்துருக்கோம். ஸ்பைடர்மேன் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், அது ஓகே, உண்மைதான். ஏன்னா ஸ்பைடர்மேன் வந்து அந்த 2007 அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து 7-8 வயசு தான் அப்போ. ஸோ அது சின்ன வயசுலேருந்து அதை அப்படி பார்த்து நம்மளுக்கு அந்த ஹீரோஸ் அயர்மேன் ஒரு பக்கெட்டு, இன்னொரு பக்கெட்டு ஸ்பைடர்மேன், இந்த ரெண்டு பேரும் எல்லாம் பார்த்துட்டோம். அவெஞ்சர்ஸ்னா இந்த இன்ஃபினிட்டி வார் அதெல்லாம் பார்த்துருவோம். பட் வந்துட்டு லைக் ரொம்ப இந்த டெப்த், இந்த பிளாக் பேந்தரா அந்த படம் அதெல்லாம் நான் பார்த்தேன். அது நான் ரொம்ப ஆராய்ச்சி அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். நல்லா சில பேர் பேசுவாங்க அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கனெக்ஷன் அந்த அளவுக்கு தெரியாது. படம் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஒரு படத்தோட கதை என்ன, அவ்வளோதான். அது பார்த்த படம் எல்லாமே தமிழ் டப்பில் தான். ட்ரெய்லரும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ பார்த்துடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, மலேசியாவில் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகாது. ஸோ நாங்கள் இங்கிலீஷில் தான் போய் தேட்டரில் போய் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம கூட நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே, எனக்கு என்னதான் ஆகுது? நான் என்ன பண்றேனே தெரியல. நான் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், அதை சீக்கிரம் சரி பண்ணி ஆகணும். MIT-ல ஃபைனல் செமஸ்டர். இதெல்லாம் யார் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது யாராவது பாப்பாங்க. பாக்குறவங்களுக்கு பாய். என்ன இது? டாக்டர் பேனர் கையில நகர DNA எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? இது இல்லாம என்ன எப்போதும் பார்த்தா ஓடிடுறேன். இதுல இருக்கிற கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் வச்சுக்க முடியுமா? இயற்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவ? என்ன மன்னிச்சிருக்கேன். உண்மையை சொல்ல நீ என் ஸ்டூடெண்ட் இல்லைல்ல? நாம இப்ப சமாளிக்க முடியாத சூழ்நிலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு பார்க்க கூட முடியாது. உன்னாலதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். உன்னாலதான் அதை சென்ஸ் பண்ணவும் முடியும். அவங்க எதை தேடுறாங்கன்னு தெரியுமா? ஓ, அந்த போர்டை பார்த்துட்டு போல இருக்கு. நான் ஒன்னும் விசித்திரமானவன் இல்ல, நம்பு. அவன் கொஞ்சம் அப்படிதான். நான் உங்களுக்கு ஒருத்தர் தெரியாதா? ஒன்னும் ஆவல, உனக்குள்ள இருந்த மான்ஸ்டரை அழிச்சிட்டியா? நான் போய் என்ஜாய் என்ன பண்றான்னு பாக்குறேன். இதை எடுத்துட்டு ஆனா அவனால முடியும். என்ன பண்ணுறது? இவ்வளவு பெருசாக முடியும் எனக்கு தெரியாது. நீ ஆபத்துல இருக்க, தயவு செஞ்சு நம்ப. இதெல்லாம் இன்னும் மோசமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அம்மா மேடம் யாரு? சாரி யாரு? ஃப்ரெண்ட் ப்ளீஸ், எனக்கு நான் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா உன்னை விரும்புறவங்க அவனை அப்படியே விட்டுற போறியா? நீயா இருக்கிறதால தான் உன்னை விரும்புறாங்க. ஏதாவது பண்றதா இருந்தா தயவு செஞ்சு இப்பவே பண்ணு. இதை எப்பவும் மறந்துடாத. நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் ஆனாலும் சரி. I miss you, May. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது. நீங்களும் தினம் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா? அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெடியா? டிப்பொலி கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தோம்மே. கஷ்டமாக இருக்குது. லைக் அது இந்த மார்வலில் இந்த எல்லாமே இருக்கட்டும், லைக் அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், ஐமனாக இருக்கட்டும், எல்லாமே அதோட நம்ம வந்து போய் தேட்டரில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம்னு ஒன்று கண்ணில் காட்டு வாங்கி பாருங்க. எப்பா, அது அப்படி இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சு கிளைமேக்ஸில். அந்த எல்லா செவரும் இடிஞ்சு உழுவுது, ஹல்கை போட்டு அந்த ஸ்பைடர்மேனோட அது இதில் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஹல்கோட ஒரு ஃபைட் இருக்குது இந்த படத்தில். ஹல்க்கு பற்றியா? அதான் முன்னோட ஹல்க்கு. ஹீரோயின் வந்து இன்னொருத்தவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே பீட்டருக்கு வயிறு எரியுது. தெரியல அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்பைடர்மேனாக இருந்தாலும் அதே கை. ஆனால் லைக்
அதான் ஒரு அந்த ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பைடர்மேனில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல. ஸோ எல்லாமே வந்து லைக் அவர் யார் பீட்டர் வந்து யாருன்னு சொல்லி மூஞ்சி ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் தானே போயிட்டு எல்லாத்தையும் நான் எல்லாமே மறந்துடுவாங்க உன்னை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மறந்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. லைக் இவர் போவார், அவர் அந்த ஹீரோயினுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு அடையாளமே தெரியாது. அவரோட ஆக்டிங் எனக்கு அப்படியே கண்ணில் ஊற்றுது. அந்த ஆக்டிங் வந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் ஸ்டேட்டஸை போட்டுட்ருக்காங்க. யார் சாய் அபியங்கரோட பிஜிஎம் போட்டுட்ருக்காங்க. போட்டுருக்காங்க. அந்த ஆக்டிங் சூப்பர். அது லைக் அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு அந்த இது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே. ஸோ தெரியல இது அது லைக் அது வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீல்டு ஒரு படமாக கொடுத்துட்டாங்க. பட் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆமாம், லைக் அந்த ஸ்பைடர்மேன்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஹீரோ வந்துட்டு லைக் பீட்டர் வந்துட்டு ஹீரோயினுக்காக அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ப்ரீவியஸில் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும்ல. ஸோ தெரியல, பார்ப்போம். ஓகேவா? உண்மையாக சொல்லணும், இந்த மார்வெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய படம் எல்லாமே ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிரம்மாண்டம் தாண்டி ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏதோ தானு படம் ஓடுற மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகாது. அதை எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிக்கணும். அது போர் அடிக்காமல் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போகிறது. ஒரு படம் 2 படம்னா பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி படம் எல்லாமே இந்த ஏவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் கொஞ்சம் லேக் இல்லாமலே படம். மேபி அந்த பிரம்மாண்டத்தினால அப்படி நமக்கு தோணுதா என்னன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. பட் நல்லா இருக்குது. இன்னொன்று நாங்கள் வந்து தமிழ் டப்பிங்லேயே எல்லாத்தையும் பார்ப்போம்னா சின்ன வயசில் வந்துட்டு இந்த சிடிலாம் வந்து தமிழ் டப்பிங் தான் வாங்கிட்டு வருவாங்க நம்ம அப்பா அம்மா எல்லாமே. ஸோ இப்போ அயமேனோட வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அயமேனோட குரல், அந்த கெத்தான குரல்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த குரல் வந்துட்டு லைக் இங்கிலீஷில் பார்க்கும்போது கூட எங்களுக்கு வந்து அயமேனோட குரல் ஒட்ட மாட்டேங்குது. லைக் என்னடா வேற மாதிரி இருக்கடா ஒரு குரல் அப்படின்ற மாதிரி ஆயிடுதா. ஸோ தமிழ் டப்பிங் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆமாம், ஃபன்னாக இருக்கும். இன்னொன்று அந்த குரல் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு பழங்கினால ஒரிஜினல் அயமேன் வாய்ஸ் நாங்கள் கேட்கும் போதே வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஒட்ட மாட்டுது. என்னடா வேற டப்பிங் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. கடைசியாக வந்துச்சு அவெஞ்சர்ஸ், அது விஜய் சேதுபதி. அது சாரி நாங்கள் தப்பாக பேசல. பட் வந்துட்டு விஜய் சேதுபதியோட அந்த அயமேன் வாய்ஸ் பார்க்கும்போது அது ஏற்றுக்கவே முடியல. ஐயோ ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் வந்து வாய்ஸை மாற்றினாங்க. ஏன்னா நீங்கள் அயமேனோட அந்த ஒரிஜினாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் டப்பிங்கில் வர அந்த குரல் தான். ஸோ அந்த குரலை அடிச்சுக்க, ஏன்னா அவ்வளோ அந்த கெத்தான ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ கெத்தான ஒரு வாய்ஸ் அவ்வளோ பக்காவாக இருக்கும். அது ஏன் மாற்றினாங்க? சரி, அதுக்கப்புறம் டிவியில் ரிலீஸ் பண்ணும்போது கூட அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த டைமில். அந்த டப்பிங் விஜய் சேதுபதியோட நிறைய பேர் பிடிக்கல அப்படி இப்படின்னாங்க. நான் அந்த படம் பார்த்தோமே எனக்கு வந்து படம் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு வந்து விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரியே ஏன் அப்படி. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து நம்ம வந்து அவரும் சின்ன வயசுல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அவரோட குரலை வந்து நம்மளுக்கு ஃபெமிலியர். நம்ம வந்துட்டு அந்த குரலை கேட்கும் போது விஜய் சேதுபதியை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு வந்து கேட்கும். இப்போ அந்த குரலை கூட நம்ம அவர் வந்து நல்லா தான் டப்பிங் பண்ணியிருக்காரு, கரெக்டாக அந்த வாய்ஸ் சிங்க்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு ஒட்டாததுக்கு காரணம் என்னன்னா, என்னடா திடீர்னு விஜய் சேதுபதி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. லைக் படம் போயிட்டே இருக்கும், திடீர்னு விஜய் சேதுபதி வந்துடுவார். படம் போயிட்டே இருக்கும், திடீர்னு விஜய் சேதுபதி. நம்மளுக்கு அந்த விஜய் சேதுபதின்ற அந்த ஒரு மார்க் வந்து நம்ம மைண்ட்லேருந்து போகவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து நான் டபுள் டப்பிங்கில் முழுசாக உட்காந்து நான் பார்க்கவே இல்லை. எனக்கு பாதி விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டோன்னே எனக்கு வந்து லைக் இல்லை இது ஆனால் இப்போ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்லேயே மொத்த படமும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ தெரியலா, ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் மற்ற கேரக்டர்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணியிருந்தா கூட அது அவ்வளோ மனசுக்கு வலிச்சிருக்காது. ஆனால் நீங்கள் அயமேன் கேரக்டர் பண்ணும்போது தான் ஐயோட இருந்துச்சு. ஸோ தெரியலா, பார்ப்போம் நம்ம இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. நம்ம கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தாங்க அந்த படத்தை. விஷுவலுக்காகவே நான் போயிடுவேன் தேட்டருக்கு. ஸோ ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே உள்ள ஒரு தேட்டர் சாத்திட்டாங்க. அதில் வந்து பிக் ஸ்க்ரீன் நல்ல சவுண்ட் சிஸ்டமோட அப்படி இருக்கும், ஆனால் அது சாத்திட்டாங்க. ஸோ அப்போ இன்னொரு தேட்டர் இருக்குது. ஸோ அதில் தான் போய் பார்க்கணும் நாங்கள் அந்த படத்தை. நாங்கள் பார்த்துட்டு முடிஞ்சால் ரிவ்யூ போடுறோம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். until then bye from யூடியூப் சேனல்.